கிட்ட ரோகிணி பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ அது எப்படி மீனா உங்களுக்கு தெரியும், என்ன பத்தின உண்மை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, ஐயோ நான் மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர அதிர்ச்சியில இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது விஜயா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்காங்க. அதாவது நம்ம வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்காத, சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வராது அப்படின்ட்டு ரொம்பவே ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா அங்க வர முத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவரோட கார்ல வச்சு இன்னைக்கு ஒரு பிரசவம் நடந்திருக்கும். அதாவது முத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண் இந்த மாதிரி அவரோட கார்ல இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. அப்படி போற வழியிலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கார்ல வச்ச குழந்தை பிறந்திருக்கும். அதுக்கப்புறமா அந்த கர்ப்பிணி பெண்ணோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டார். அந்த மாதிரி அந்த பிறந்த குழந்தை இருக்குல்ல அந்த முத்தோட கையில இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. தம்பி இந்த மாதிரி உனக்கு ரொம்ப நன்றிப்பா, இந்த மாதிரி உன்னோட கார் ரொம்ப ரொம்ப ராசியான காரா இருக்கு. இந்த மாதிரி நான் கூட என்னோட மனைவிக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்க போதும் அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தேன். அது உன்னோட கார்லயே சுகப்பிரசவமா முடிஞ்சிச்சு. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய முத்தோட கையில கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்த முத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவருக்கு ஒரு மாறி ஆயிட்டு இருக்கும். அது அவருக்கு ஒரு மாதிரியான ஒரு புது அனுபவமா இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அந்த அனுபவத்தை சொல்றாரு எல்லாரும் முன்னாடி வச்சு. இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி இன்னைக்கு என்னோட கார்ல ஒருத்தங்க வந்தாங்க, இந்த மாதிரி என்னோட கார்ல குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைய தூக்கி என்னோட கையில் வச்சுக்கும் போது அது வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சுப்பா, அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லை, அப்படி இருந்துச்சு. அந்த குழந்தை வந்துட்டு பூ மாதிரி இருந்துச்சு, அதோட பால் வாசனை இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குப்பா, நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருந்த விஜய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும்டா, ஊர்ல குழந்தை பிறகுது, உன்னோட கார்ல குழந்தை பிறகுது, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்க மாட்டேங்குது, நம்ம வீட்டில் இப்போ குழந்தை சத்தம் கேட்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அங்க இருந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய பெற்றறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருந்த மீனா அவங்களையும் அறியாம ஆனா ரோகிணி அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இல்ல ரெண்டாவது குழந்தையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கிட்ட ரோகிணி ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாங்க, ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா நம்மளை பத்தின உண்மையை, இப்படி கேட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அங்க இருந்த எல்லாருமே ரோகிணியும் மீனாவே ஒரு மாதிரியா அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க.